யார் அந்த கலர் ரைஸ்க்குள்ள பேப்பர்லாம் போட்டது, கிளேலாம் போட்டது நீ தானே? நீ பண்ணுற வேலை தான் எல்லாமே. இன்னைக்கு எடுத்துருவோமா? இன்னைக்கு எடுக்க மாட்டோமா? அஜிச்சோ, நாளைக்கு தான் எடுப்போமா? அப்பா எடுத்தாச்சு. இந்த போட்டு போட்டுது. ஐயோ வெடிக்காது. mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ட்ரெண்டியாக அந்த நானோ டேப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது எனக்கும் ட்ரை பண்ணணும், பாப்பாவுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் நானோ டேப் எதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, மீஷோ அப்படின்ற ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேக்கிங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த கவர் இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த கவரை அப்படியே ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அந்த அட்டைப்பெட்டி உடஞ்சும் கிடந்துச்சு. அப்படி தெரியும் உள்ளுக்குள்ளே டேப் தான் இருக்குது அப்படின்றது தெரியும், அந்தளவுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நானோ டேப்பை வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுங்க. தொட்டு பார்க்கவே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. அந்த கவர் அந்த நானோ டேப்பில் எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்றத பாருங்களேன், அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருந்தது. நார்மல் டேப் மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே தொட்டு பாருங்க பாப்பா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தொட்டா எப்படி இருக்கு? வடவடன் இருக்கா? இங்க கை காமி. இப்போ அதைத்தான் கேட்டேன், ஒட்டு தானே. நார்மலாக நம்ம டேப் யூஸ் பண்ணினோம்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. ஏன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்குது இந்த டேப்பு. ஸோ ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கு. பலூன் ஊதுறது எடுத்துகிட்டு வாங்க தாங்க. இந்த டேப் நார்மல் டேப் மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்பவே ஸ்டிக்கினஸ் ஃபீல் ஆகும். நமக்கு ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி தான் மற்றவங்களாம் வீடியோ போட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கண்ணாடி மாதிரி இருக்கிற நோ 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 நோ. இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏதாவது கிளிட்டர்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என் கையில் கிடச்சது கிளிட்டர்ஸ் தான். ஸோ கிளிட்டர்ஸ் இந்த மாதிரி நான் கொட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டிடாதீங்க. கரெக்டாக சென்டரில் மட்டும் கொட்டுங்க. ஏன்னா கார்னர்ஸ்லாம் நமக்கு பேஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ சென்டரில் மட்டும் கொட்டிக்கோங்க. கலர் ரைஸ் என்கிட்ட இருந்தது, அதுவுமே கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்படி போடும்போது இந்த கார்னர்ல எல்லாம் ஒட்டிச்சு. கார்னர்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னு. ஸோ அதனால் ரொம்பவே ஒட்டிக்குச்சு. ஓகேவா? இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இதை காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் குட்டீஸ் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இதை வாங்கி ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணின மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை ஃபுல்லாக அப்படி டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். யாருக்கு தெரியும்? பாப்பா வச்சு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்குமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பாப்பா வீடியோவில் பேச அலோவ் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ மடக்கி இந்த மாதிரி ஒட்டியாச்சு இல்லையா? ஒட்டினதுக்கு அப்புறமா வெளியில் இருக்கிற டேப்பை அழுங்காமல் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹேர் ட்ரையர் இருக்குது இல்லையா, அது யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வெளியில் இருக்கிற அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த மாதிரி பண்ணலை. நிறைய பேர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணாமலே ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் யூஸ் பண்ணாமலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய குட்டீஸ் பார்க்குறீங்கல்ல, உங்ககிட்ட ஹேர் ட்ரையர் மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஸோ இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு எடுத்துருவோமா? இன்னைக்கு எடுக்க மாட்டோமா? அஜிச்சோ, நாளைக்கு தான் எடுப்போமா? அப்பா எடுத்தாச்சு. இந்த போட்டு போட்டுது. ஐயோ சரி, இப்போ என்ன பண்ணணும்? இப்படி பிடிச்சிக்கணுமோ? இப்படி பிடிச்சிட்டு ஊதலாமா? வெடிக்காது. ஐயோ என்ன வருது? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால கரெக்ட் ப்ரொசீஜர் எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட ஹோல்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டினதுக்கப்புறம் ஊதுனா சூப்பராகவே பபிள்ஸ் மாதிரி வந்தது. வெடிக்காது பாப்பா, நீ வேற காதை பொத்திட்டு இருக்க.
ஐயோ போயிடுச்சு. இரு இதுக்குள்ளே மறுபடியும் போட முடியுமான்னு பார்க்குறேன். ஐயோ ஃப்ளாப் ஆயிட்டாலே. சச்சோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? அப்படி தான் போச்சு. சரி ஓகே ஃபஸ்ட் ட்ரை. நீயும் வாடி தங்க வீடியோக்கு கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணின மிஸ்டேக்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணி நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே வந்தது. கிளிட்டர் போட்டாச்சு. கொஞ்சம் ஒருவேளை இந்த ஊதுறது சரியில்லையோ? நீங்கள் வச்சுட்டு இவ 2 பேத்தையும் இப்படி க்ளோஸ் பண்ணணுமா? பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதை எடுக்கணும். அப்பா ஐயோ அம்மாடியா, எடுக்கிறதே இவ்வளவு கஷ்டமாக இருக்குது. எங்கே தாவறது? நானே தவழ்ந்துட்டுருக்கேன். ஓகே எடுத்துட்டேன். பிடிச்சிக்கோ. எடுத்தாச்சா? எடுத்துட்டு இப்போது இதை டைட்டாக அப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்படி ஊட வேண்டியதான் இல்லையா? ஐயோ என்ன பாப்பா அது கிளிட்டர்ஸ்லாம் வருது. ஐயோ விட்டுட்டோம் பாப்பா. விட்டுருக்க கூடாது பாப்பா. நம்ம இந்த கேப் மறுபடியும் வந்தால் பரவாயில்ல. இங்கே பாரு கிளிட்டர் ஃபுல்லாக காயில் ஆயிடுச்சு. உள்ள போயிடு ப்ளீஸ் போயிடுப்பா. இப்படி நல்லா பிடிச்சிக்கலாம். அப்பாடா ஒரு வழியாக ட்ரை பண்ணுறோம். மேலே ஆமாடி மேலே செகண்ட் ட்ரைலேயே நமக்கு செம்மையாக வந்திருக்குடி. மேலே இது என்னடா அது ஒரு ஷேப்பாக வந்திருக்கு. இல்லை ஆப்பிள் இல்லை மேங்கோ மாதிரி இருக்கு. எனக்கு மேங்கோ மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கலாம். இந்தா பிடிச்சு பாரு வா. நல்லா இருக்கா? எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஒட்டுது ஏண்டி மேலிங்க? ஏதாவது தூசி போட்டால் ஒட்டிடுமோ? இப்போ இங்கே கீழே இருக்கிற கிளிட்டர்ஸ்லாம் எடுக்கலாமா? இந்த அரிசி இருக்கா? இல்லடி மேலே கிளிட்டர்ஸ் ஒட்டுது. ஆனால் அந்த அரிசி ஒட்டலை. அரிசி ஒட்ட மாட்டேங்குது பாரு. ஒட்டிடுச்சு அரிசியும் ஒட்டிடுச்சு. விழுந்துருது. சூப்பராக ட்ரை பண்ணிட்டோமா? இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டலாம். கேட்டுட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நம்ம இதுக்குள்ள ஸ்லைம் போட்டு தண்ணி ஊற்றி பெபிள்ஸ் போட்டு பப்பு குட்டியை தூக்கி போட்டு அப்புறமா அம்மு உள்ளுக்குள்ளே விழுந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நீ போக மாட்டியா? அப்போ நான் போகிறேன். இந்தா விளையாண்டுக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இந்த நானோ டேப் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுமே எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லித்தரணும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் இது எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நாளுக்கு இந்த பால் அப்படியே இருக்கும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 minutes மட்டும் பாப்பாட்ட விளையாட வச்சுட்டு நான் ஷெல்ஃபில் எடுத்து வச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 4 hours அப்புறம் நான் பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு இது நீடிக்க மாட்டேங்குது. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை.